Hi Nanbha, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கணும். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பிறந்த நாள். அதாவது பேச்சுலர்ஸ் பசங்க எல்லாருமே விரும்பி கும்பிடுற ஒரு கடவுள் அப்படின்னா பிள்ளையாரப்பன் தான். ஸோ எல்லார் வீட்லேயும் களிமண் பிள்ளையார் வாங்கி எருக்க மாலைலாம் போட்டு அருகம்புல்லாம் வச்சு வாழை இலை 2 சைடும் வாழை மரத்தை வச்சு அதுக்கப்புறம் கொலக்கட்டையெல்லாம் இப்படி சாமி கும்பிட்டுருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு சேர்ந்து பகிர்ந்து இந்த ஹாலிடேஸை வந்து கொண்டாடுங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா அமேசான் கேஜெட்ஸ் தான் நண்பா. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்காண்டி என்னோடய தேவைக்காண்டி வாங்கினதில் பார்த்தீங்கன்னா உருப்படியாக 3மே உருப்படியாக இருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் எம்ஐயோட 20000 mAh பவர் பேங்க். இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இவங்க லான்ச் பண்ணப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ணு. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் யாராவது கேட்டாலும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வாங்கினலை. ஏன் அப்படின்னா 2017 பார்த்தீங்கன்னா எம்ஐயோட 10000 mAh பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட நிலமையை பாருங்கள். இந்த அந்த மேலே உள்ள லேயர்லாம் உறிஞ்சு வந்துருச்சு. பட் ஸ்டில் இது வந்து யூஸ் ஆகுது. பேட்ரி வந்து பல்ஜ் ஆகலை, நல்ல சார்ஜ் நிற்கிது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 10000 mAh பவர் பேங்க்கா. என்னோடய ஃபோன் 3500 mAh தான் பேட்டரி. OnePlus 70 அதாக இருக்கட்டும், இல்லை ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனாக இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோனை கரண்ட் இல்லாத டைமத்தில் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அடுத்து என்னோடய ஃபோனையோ இல்லை இன்னொரு ஃபோனை அட் அ டைமில் மாட்டினாலோ சுமாராக தான் ஏறுது. கிட்டத்தட்ட அதோட கெப்பாசிட்டி 10000 mAhலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 mAh 5500 mAh மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 4 வருஷம் சர்வே பண்ணியிருக்கல. ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் பேட்டரி ஹெல்த் வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ அதனால தான் இதுக்கு அப்கிரேடாக பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு இந்த மீ பவர் பேங்க் 3i 20000 mAh PD சப்போர்ட்டரில் வாங்கியிருக்கேன். இல்லை அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், அதே மாதிரி வெயிட்டும் அதிகம். கேரி பண்ணும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் வச்சுட்டு கொண்டு போக முடியாது. இருங்க, முன்னாடி ஒரு ஐட்டத்தை மாட்டி வச்சுருந்தேன் அந்த பவர் பேங்கோட, இல்லாட்டி வேர்த்து ஒளிகிறோம் எனக்கு. அதையும் நான் வீடியோ என்னன்றதை சொல்கிறேன். ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 போர்ட்டு தெரியுதா? 2 USB போர்ட்டு, ஒரு டைப் சி போர்ட்டு, ஒரு மைக்ரோ USB போர்ட்டு, அதுக்கப்புறம் லைட் இண்டிகேஷனுக்கு 4 LED வந்து பிளிங்க் ஆகும். இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த USB போர்ட் மூலயமா அவுட்டு எடுத்து உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். 18 வாட்ஸ் வரைக்கும் ஸ்பீடாக வந்து சார்ஜ் ஏறும். அதே மாதிரி இந்த டைப் சி போர்ட் இருக்குல்ல, அதில் இருந்து நீங்கள் வந்து மற்ற ஃபோனை டைப் சி கேபிள் வச்சு உங்கள் ஃபோனே சார்ஜ் பண்ணிக்கலாம். அடாப்டரில் மாட்டி இந்த பவர் பேங்க்கையும் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ 2 இன்புட்டுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பிலையும் உங்களால் சார்ஜ் வந்து இன் பண்ணிக்கிடும். அதாவது பவர் பேங்க்கை மட்டும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். மற்ற 3 போர்ட்லேயுமே டைப் சி 2 USB போர்ட்லேருந்து அவுட் வந்து எடுத்துக்க முடியும். உண்மையிலே நான் அது வந்து ஒரு வாரமாக யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வேணாலுமே அதை நல்லா செக் பண்ணிவிடுவேன். ஃபுல் சார்ஜ் பண்ணேன், அதே மாதிரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷனே பார்த்திங்கன்னா அவங்க கம்மியான நாட்கள் தான் கொடுப்பாங்க. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். எம்ஐயோட வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் இது வந்து அமேசானில் பே லேட்டரில் போட்டேன். ஏன்னா இது கூடயே நான் 3 பொருள் ஆர்டர் போட்டனால 3000 சொச்சம் வந்துச்சு. அதனால வந்து அமேசான் பே லேட்டரில் போட்டு மாதம் இஎம்ஐ மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருக்கேன். இல்லாட்டி எம்ஐலே போட்டிருப்பேன். ஏன்னா எம்ஐ டோக்கன் வேறு எனக்கு இருந்துச்சு. அதை வச்சு வாங்கும் போது 200 மைனஸ் ஆகும். 1800 ப்ராடக்ட்டு 1600 தான் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அப்போதைக்கு காசு இல்லாதனால அமேசான் பே லேட்டரில் போட்டு வாங்கிட்டேன். ஸோ இதுதான் நண்பா, உண்மையிலே நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. 18 வாட்ஸ் PD சப்போர்ட்டட் பவர் பேங்க்கு. உங்களுக்கு யாருக்கா பவர் பேங்க் தேவைப்படுது அப்படின்னா லோக்கலில் 500-600க்குன்னு போட்டு வாங்கி ஒன்றத்துக்கு இல்லாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்க. உண்மையிலே எனக்கு எம்ஐயோட அந்த 10000 mAh பவர் பேங்க் நல்ல லைஃப் வந்துச்சு. இன்னுமே நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இன்னும் அது சுத்தமாக போயிருச்சு அந்த கண்டிஷனில், பாதி கண்டிஷனில் இருக்குது. அதனால் யூஸ் பண்ணி தான் இருக்கேன். இது அடிஷ்னலாக சேஃப்டிக்கு வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராடக்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபேனை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து லோக்கலில் 550 ரூபாய்க்கு வாங்கினேன். இல்லை பேட்ரி பேக்கப் வந்து 4 மணி நேரம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. வாங்கி 2 நாளில் பார்த்திங்கன்னா போயிருச்சு. என்னென்னா சார்ஜ் ஏறும் கரெக்டாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஏறும். ஃபுல் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிறது வெறும் 1.5 மணி நேரத்துலேயே டிஸ்சார்ஜ் ஆயிரும். நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு கீழே வந்து இந்த ஃபேனை வச்சுருப்பேன்.
சவுண்டும் கம்மியாக இருக்கணும், காற்று ஓரளவுக்கு மூஞ்சியில் அடித்தா போதும். ஏன்னா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே வேர்த்து ஊற்றிடும். ஏன்னா நான் ஃபேனை போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மைக்கில் வந்து நாய்ஸ் வரும். இதுவே நாய்ஸ் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்னால் உட்காந்து பேச முடியல. அதுக்காண்டி வாங்கினேன். அப்புறம் பேட்ரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு தான் சார்ஜ் வந்து இன் கொடுக்கணும். உள்ளே உள்ள பேட்டரியை கழட்டிட்டேன், உள்ளே உள்ள வயரிங் எல்லாத்தையும் கழட்டிட்டேன். டேரெக்டாக இந்த இதோட மோட்ரு இருக்கும்ல, அதுலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர் எடுத்து யூஎஸ்பி கேபிளில் சார்ஜிங் கேபிளை கட் பண்ணி இதில் மாட்டிட்டேன். இந்த பின்னை நான் பவர் பேங்க்கில் மாட்டினேன் அப்படின்னா ஃபேன் வந்து கிர்ன்னு ஓடும். இப்போ தான் நம்மகிட்ட 20,000 mAh பவர் பேங்க் இருக்கே, டைமிங்கை பற்றி நமக்கு கணக்கில்லை, அது பாட்டுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடும். காற்று நல்லா சல்லுன்னு வரும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ டாப் ஸ்பீடில் ஓடுது. முன்னாடி கீழே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் கலெக்டிவ் வேலை பார்க்கணும். 1 2 3ன்னு ஓடும். இப்போ டாப் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் கரண்ட் இல்லாத சமயத்தில் நல்லா யூஸ்ஃபுல்லாச்சு. பட் நாய்ஸ் அதிகமானனால அதை விட பெஸ்ட்டு யூஎஸ்பி டைப்பில் ஃபேன் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் போட்ட ஃபேனு தான். க்யூட்டாக அழகாக செம்மையாக காற்று வருது. இதுவுமே பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருவாங்க, அட்டாச்சாக இந்த ஃபேனோட வரும். குட்டியாக இருக்கும், நீங்கள் காரில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். பட் இப்போ வர காரில் எல்லாத்துலேயும் ஏசி வந்துடுது. இல்லை என்ன ஒரு அம்சம்னா இந்த மாதிரி டாப்பு இப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களால். ஸோ நான் உட்காந்து பேசுகிறனால இந்த ஆங்கிள் வச்சுருந்தேன். கீழே வைக்கும் போது நல்லாவே எனக்கு காற்று வரும். இது வந்து ஸ்பீடு 1ல் ஓடுது, நாய்ஸே அவ்வளோ கேட்கல. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, இதை 2வது அமுக்கும் போது ஸ்பீடு வந்து 2ண்டில் ஓடும். திருப்பி அமுக்கும் போது 3rd ஸ்பீடில் ஓடும். 3rd ஸ்பீடு உண்மையிலே நல்லா காற்று வருது நண்பா. இதை நான் உங்களுக்கு எப்படி காட்டுறது? இது வந்து கனமான ஒரு துணிப்பையே எந்த அளவுக்கு ஈடு கொடுக்குதுன்னு பாருங்கள், தெரியுதா? இனிமேல் நல்ல ஒரு காற்று, அந்த நூலை ஆடுறதெல்லாம் பாருங்கள். உண்மையிலே நல்ல காற்று வருது. அதுவும் நான் 1ல் தான் வச்சு வீடியோ எடுப்பேன், ஏன்னா அப்போ தான் நாய்ஸ் வராது, கம்மியாக இருக்கிறது. அதுவே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 800 ரூபாய்க்கு அமேசானில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேயே சின்ன சைஸ் இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா நல்லா, இதோட குட்டி சைஸ் இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இது கரெக்டான சைஸில் இருக்குது. அதுவும் டேபிள்லே வச்சாலும் சரி, நீட்டாக இருக்குது, லைட் வெயிட்டடாக இருக்குது. 5 விங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ரெக்க. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. தாராளமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. கரண்ட் இல்லாத சமயத்தில் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட்டு, இதுவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் திருட்டா அது ஒரு 2 வருஷமாக இருக்குது. எங்கள் வீட்டு ஹாலில் வந்து மாட்டியிருக்கேன். இப்போ கிச்சனுக்கும் இந்த பல்பை வாங்கி மாட்டோன்னு சொல்லிட்டு பிலிப்ஸோட T ஷேப்பில் உள்ள 10 வாட்ஸு LED பல்பு. இது ரீசார்ஜபிள். இதை வந்து என்ன சொல்கிறது, என்னமோ ஒரு சொல்லுவாங்களே, ரெகுலேட்டடாக ஏதோ ஒரு மோடு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா கரண்ட் இருக்கும்போது சார்ஜ் ஏற்றிக்கிறோம், கரண்ட் இல்லாதப்ப அந்த பவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நமக்கு வெளிச்சத்தை தரும். பிலிப்ஸோட 10 வாட்ஸு T ஷேப்பு ரீசார்ஜபிள் லைட் லேம்ப்பு. இதை வந்து நான் மாட்டியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் இப்போ கையில் இல்லை, ஏன்னா அது ஹோல்டரில் மாட்டினால அது ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. இதில் என்னென்னா 2200 mAh பேட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. 10 வாட்ஸ் பார்த்திங்கன்னா பவர் வந்து கொடுக்கும். கரண்ட் இல்லாத சமயத்தில் 4 மணி நேரம் பேக்கப் தரும். நான் லைவாக 1.5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கல. அதில் என்னென்னா 4 மணி நேரம் நல்ல பிரைட்டாக எரியும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் உடனேலாம் அமர்ந்துடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பவர் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட் இருக்கும் போது அந்த சுவிட்சை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். சாயங்கால நேரத்தில் எப்படி டியூப் லைட்லாம் போட்டு எப்படி சாயங்காலம் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி கரண்ட் இருக்கும் போது நார்மலாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சுவிட்சை போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் தான் பேட்ரி சார்ஜ் ஏறும். அப்புறம் கரண்ட் இல்லாதப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பல்புக்கான சுவிட்சை நீங்கள் சுவிட்ச் போர்டில் போட்டிங்க அப்படின்னா வெளிச்சமாக பளிச்சுன்னு எரியும். இதோட சார்ஜிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம். டிஸ்சார்ஜிங் ஹவர்ஸ், பேட்டரியோட பேக்கப் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம். ஸோ அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சாயங்காலம் டெய்லியும் அதை போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதை போட்டாலே அரை டியூப் லைட்டுக்கான வெளிச்சம் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், லைவாக நல்லா இருந்துச்சு, அதனால தான் இப்போ கிச்சனுக்கும் வாங்கி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னா, இது வந்து கரண்ட் இருக்கும் போது 100% பிரைட்னஸில் எரியும். கரண்ட் போச்சு அப்படின்னா 75% பிரைட்னஸ் எரியும். கொஞ்சமாக டல் அடித்த மாதிரி தெரியும், பட் அதுவே நல்ல பிரைட்டாக இருக்கும். கும்முருட்டாக வீடியோ இருக்கிறதுக்கு பிரைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் நண்பா. இந்த 3 ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது. உண்மையிலேயே எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டு உங்களுக்கு அது ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா
வாங்குங்க. அந்த பல்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 598 சம்திங். பிலிப்ஸோட 10 வாட்ஸ் இன்வெர்ட்டர் பல்போட ரேட்டு 598 600 வரும். இந்த குட்டி ஃபேனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 வரும். பவர் பேங்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800. ஸோ இதுதான் நண்பா, உண்மையாக நல்லா இருந்துச்சு, போட்டேன். எல்லாத்துக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை.